கோபியையும் பாக்யாவையும் மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு இந்த ஈஸ்வரி பண்ற கேடு கெட்ட வேலைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிற அமிர்தாவும் ஜெனியும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால அவமானத்துல ஈஸ்வரி சொருக்குள்ள தொங்கணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமுகான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமி பாக்யா கிச்சன்ல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இனியா இனியா காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எவ்வளவு நேரம் தான் அந்த மேக்கப்பையே பண்ணிட்டு இருப்ப? வா, நேரமாகுதுல்ல, லஞ்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க பாக்யா இனியா கிட்ட. உடனே இனியாவும் அம்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அங்க ஹால்ல உட்காந்துருக்கிற ஈஸ்வரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இனியா கிட்ட சொல்றாங்க, ஏய் இனியா, எதுக்குடி இத்தனை பவுடரை போய் பூசுவ? முகத்தை பாரு, ரொம்பவுமே வெள்ளையா இருக்கு. முதல்லயே நீ வெள்ளையா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே செல்வி சொல்றாங்க, அம்மா இந்த காலத்து பிள்ளைங்க என்னதான் வெள்ளையா இருந்தாலும் கிரீமு அது இதுன்னு போடாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பதில் சொல்றாங்க. உடனே செல்வி கிட்ட சொல்றாங்க ஈஸ்வரி, ஏய் செல்வி, உன்னோட வேலை என்னமோ கிச்சன்ல மட்டும் பாரு, நான் இங்க இனியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். வந்துடுவியே, ஒரு நாயம் கிடைச்சா போதும், உடனே வாய் உன்னோடது அங்க இருந்து இங்க வரைக்கும் நீளுமே, போய் வேலையை முதல்ல பாருடி அப்படின்னு கடிச்சுக்கிறாங்க செல்விய. உடனே செல்வி சொல்றாங்க, ஆமாக்கா, ஆமா, உன் மாமியாருக்கு நம்ம ஒன்றும் பேசக்கூடாதே, அது பேசுறத மட்டும் காது கொடுக்க கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். திருப்பி நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுக்கா, உன் மாமியார் அப்படியே எட்டி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாவு பிசைகிற வேலையை பார்க்குறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்றாங்க, ஏய் செல்வி, அது என்னமோ சொல்லிட்டு போறாங்க, உனக்கு எதுக்குடி தேவையில்லாத வேலை? உனக்கே அத்தையை பத்தி தெரியும் தானே, அப்ப பேசாம வாயை முடிக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே செல்வி சொல்றாங்க, ஆமாக்கா, ஆமா, நீயும் உன் மாமியார விட்டு கொடுக்க மாட்டியே, அது எத்தனை தான் உன்னை டார்ச்சர் பண்ணினாலும் அதை மட்டும் நீ விட்டு கொடுக்கவே மாட்டக்கா, போக்கா அப்படின்னு சலிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அங்க மாவு பேசுகிற வேலையை தொடர்ந்து பண்றாங்க செல்வி. வெளியில வந்த இனியா உடனே போனை எடுத்துட்டு ஆகாஷுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆகாஷ், எங்க இருக்க? நம்ம இன்னைக்கு வெளியில எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆகாஷ் சொல்றாரு, இல்லை இனியா, இல்லை, எனக்கு எக்ஸாம் இன்னொரு ஒரு மாசத்துல வருது, அதனால நிறைய இருக்கு படிக்கிறது. புக்ஸ் கூட பாரு, 10 புக்குக்கு பக்கமா இன்னும் பெண்டிங் இருக்கு, எல்லாம் டேபிள் மேல வச்சிருக்கேன், அதை இனிமேல் தான் ஒவ்வொன்றா எடுத்து படிக்கணும் இனியா, நிறைய இருக்கு. இப்ப வெளியில வந்தேன்னா அது மட்டும் இல்லாம எங்க அம்மா கண்டுபிடிச்சு திட்டுவாங்க, வீட்லயே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆகாஷ். உடனே இனியா சொல்றாங்க, ஏ ஆகாஷ், என்ன ஒரு பொண்ணு, நான் கூட பயப்படாம உன்னை இவ்வளவு போல்டா வெளியில போறதுக்கு கூப்பிடுற, நீ என்னமோ ரொம்பவும் தான் பயந்துக்கிற, அம்மா அம்மான்னு. எல்லாம் லவ்ல இருக்கத்தான் செய்யும், அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே எல்லாரும் லவ் பண்ணுவாங்களா? நான் இருக்கேன், தைரியமா வா ஆகாஷ், எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இனியா. உடனே ஆகாஷும், இனியா வேண்டாம் இனியா, இன்னைக்கே பாரு ரெஸ்டாரண்ட்ல உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் நம்ம 2 பேரும் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் நல்ல வேலை பாக்யா ஆண்டி ரொம்பவுமே நம்மளை நம்புகிறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா கூட கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு, ஆனால் உங்கள் அம்மா உன்னை ரொம்ப நம்புகிறாங்க இனியா. அதனால் பாவம், அவங்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யக்கூடாது. நான் பாட்டுக்கு என்னோட படிக்கிற வேலையை பார்க்குறேன் இனியா, நீயும் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நீயும் உன்னோட படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ். உடனே இனியா சொல்கிறாங்க, ஆகாஷ், நீ உன்னோட அட்வைஸை எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? நீ என்னமோ 60 வயசு பாட்டி மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, என் பாட்டிக்கே எவ்வளவோ தேவலப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க இனியா ஆகாஷுக்கு. உடனே ஆகாஷுக்கும் இனியா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா போல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. இனியா ப்ளீஸ் இனியா, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இனியா சொல்கிறாங்க, ஏய் ஆகாஷ், இப்போ ஃபோனை வச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். நீயா வந்து இனியாவை பார்க்குறேன்னு சொல்கிற அளவுக்கு நான் சாப்பிடவே மாட்டேன், சாப்பிடாமையே இருந்து சாக போகிறேன், அப்புறம் நீயே தன்னால் வருவல்ல என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனியா மிரட்டுறாங்க ஆகாஷை. உடனே ஆகாஷும், இனியா என்ன இனியா, நீ படித்த பொண்ணு தானே, மெச்சூர்டாக யோசிக்க மாட்டியா? உங்கள் அம்மா எவ்வளவு உன்னை நம்புகிறாங்க, எங்கள் அம்மா என்னை எவ்வளவு நம்புகிறாங்க, அப்படி இருக்கும் பொழுது ஏன் இனியா நம்ம 2 பேருமே லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த லவ் கிவெல்லாம் பார்க்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு ஆகாஷ். அவர் மனசுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. பாக்யா ஆண்டி நம்மளை ரொம்ப நம்புறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்ம அம்மா அங்கே இங்கேன்னு 10 ரூபா 5 ரூபா வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு நம்மளை கலெக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக அந்தியும் பகலும் அங்கே ரெஸ்டாரண்ட்லையும் பாக்யா ஆண்டி வீட்லையும் வேலை செஞ்சு தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். அதனால் பாவம் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எந்த துரோகமே பண்ணக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே உறுதி எடுத்துட்ட ஆகாஷ் இனியா கிட்ட தொடர்ந்து பேசுகிறாரு. வேண்டா இனியா ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, சரி ஆகாஷ், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீ என் கூட அவுட்டிங் வந்துடு. அதுக்கப்புறம் நீயும் நானும் பேசவே வேண்டாம். அதுக்கப்புறம் நீ கலெக்டர் ஆனதுக்கப்புறம் நானும் என்னோட லைஃப்பில் படிப்பு கிடிப்பு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷனும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணுறது தான் என்னோட பெரிய ஆம்பிஷன். அதனால் நீ கலெக்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். போதுமா இந்த டீலிங்க்கு? ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக என்னை வெளியில் நீ கூட்டிகிட்டு சுற்றணும், 2 வீலரில் பைக்கில். என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டீல் போடுறாங்க இனியா. உடனே ஆகாஷும் சரி அதுதான் இனியா சொல்லிட்டால, இன்னைக்கு ஒரு நாள் தானே அவளை, சரி அவள் என்ன ஆசைப்படுறாளோ நம்ம எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாளோ கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இதோட கடைசியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாக்யா ஆண்டிக்கு தப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பாவம் அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அவங்க தான் நம்மளை இந்த அளவுக்கு லைஃப்பில் படிக்க வச்சு முன்னுக்கு வர்றதுக்கு அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஆகாஷ் சரி இனியா நீ இப்போ எங்கே இருக்க, நான் பைக்கில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற புக்கை அப்படியே மூடி வச்சுக்கிட்டு கிளம்புறாரு பைக்கை எடுத்துட்டு இனியாவை பார்க்கறதுக்காக. பாக்யா வீட்டில் இருக்கிற ஈஸ்வரி எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் செல்வியும் பாக்யாவும் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்காக கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு மதியானம் லஞ்சு பீக்கங்காய் பொரியல், தயிர் சாதம், அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டுன்னு எல்லாமே செஞ்சு அங்கே டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் பார்த்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி கோபத்தில் எனக்கு இப்போ அது ஒன்று தான் குறைச்சல். இந்த வயசான காலத்தில் சோறு திங்காட்டி என்ன செத்தா போவாங்க, ஒரு நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க பாக்யா முன்னாடி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி சொன்னதில் இருந்து ரொம்பவுமே எடுத்தெறிஞ்சு பேசுகிறீங்க அத்தை, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்யா நான் ஒன்றும் உன்னை எடுத்தெறிஞ்சு பேசல சாமி, நீ போ 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 உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு உன்னோட பிஸ்னஸ்க்கு நீ தான் பெரிய ஆளாக தொழிலதிபராக வரப்போறியாச்சு. இனி யாரை தான் நீ மதிக்க போகிற? போ. என்ன நான்லாம் ஒரு கிளவி, இனி சாக போகிறவ, என்னை மதிச்சு இனி என்ன ஆக போகுது? போங்கடி போங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே போகிறீங்க, கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, இந்தாக்கா என்ன உன் மாமியார் என்னமோ மனசில் ஒரு வஞ்சகத்தை வச்சுட்டு பேசுகிற மாதிரியே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஏய் செல்வி கொஞ்சம் பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என்ன அத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாமல் இல்லை கேட்குறியா? இன்னைக்கு எழில் வீடும் செழியன் வீடும் இங்கே வருவாங்க. இனிமேல் அவங்க 2 குடும்பமும் இங்கே நம்ம வீட்டில் தான் தங்க போகிறாங்க. அது தெரிஞ்சும் நீ எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிற? பசங்க வருவாங்கங்கிற ஒரு ஆசை, சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் என்னமோ பணம்னு நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை என்னது செழியன் எழில் எல்லாருமே இங்கே வர்றாங்களா? அப்படியெல்லாம் என் பசங்க வரமாட்டாங்களே, அவங்களுக்கு தொழில் அவங்கவுங்க குடும்பம்னு அவங்களோட முன்னேற்றத்தை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா 2 பேத்துக்கிட்டையும் கோபி தனித்தனியாக போய் பேசிக்கிட்டு வந்துட்டா. அவங்க 2 பேரும் இங்கே நம்ம வீட்டுக்கு வரக்கு சம்மதம் சொல்லி இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்துடுவாங்களான்னு நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. என்ன அத்தை சொல்கிறீங்க? யாரை கேட்டு அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்க? என் பசங்களை என் கூடவே வச்சுக்கணுங்கிறது என்னோட ஆசை கிடையவே கிடையாது. எங்கேயாவது தூரத்தில் இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு முன்னேறி நல்ல நிலைமையில் இருக்கணும். அதை நான் மனசார இங்கே இருந்தாலும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் என்னோட லைஃப்பில் நான் நினைக்கிற பெருமையாக என் பசங்களை பற்றி. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி அப்படியே முந்தான சேலையில் பையங்களை கட்டி இழுத்து பிடிச்சிட்டு திரியறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, ஈஸ்வரி கிடையாதுன்னு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. ஏய் பாக்யா என்ன சொல்கிற? அதுக்கு வேண்டி நான் என் புள்ள கோபியை சுத்தமாக அறவே ஆகாதுன்னு இங்கேருந்து தலைமொழிகி தொலைச்சி விடணும்னு தான் இத்தனை பேச்சு பேசுகிற. உன்ன மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது பாக்யா. எனக்கு பந்தம் பாசம் அன்பு இதெல்லாம் தான் முக்கியம். பணம் தொழில் அப்படின்னு நீ வேணும்னா பின்னாடி ஓடிக்கிட்டே இரு, என்னால் அப்படி இருக்க முடியாது
முடியாது. நாளைக்கு நம்ம செத்தா நம்ம கூட வரப்போறது பணம் கிடையாது, நாம சேர்த்து வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே பாக்கியா சொல்றாங்க, அத்தை அதுக்கு வேண்டி என் பசங்க தள்ளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என் மேல பாசம் அன்பு இல்லைன்னு ஆயிடுமா? எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பும் பாசமும் மாறாது. எனக்கும் அப்படித்தான். என் பசங்க எங்க இருந்தாலும் அவங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு மரியாதை பாசம் எல்லாம் மாறவே மாறாது அத்தை. அதுக்கு வேண்டி பக்கத்துலயே வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அப்பதான் பாசமா இருக்கேன், நான் தான் அன்பா இருக்கேங்கிற மாதிரி உங்களை மாதிரியும் உங்க புள்ள மாதிரியும் என்னால நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி பாக்யா சரி, உன் கூட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது, நீ தான் பெரிய பணக்காரி ஆகணும் பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு ஓடுறேல்ல, போ உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அத்தை இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கெட்ட கோபம் வந்து ஏதாவது பேசிடுவேன், நான் கிளம்புறேன், எனக்கு நேரமாச்சு, உங்கள் கூட பேசி என்னோட நேரத்தை நான் வீணடிச்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் செல்வியும் அங்கே இருந்து கிளம்பி அங்கே போயிடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பேசாமல் இருக்காம இந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க, பாவம் கோபி அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, சரி நம்ம போய் மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் நம்ம கையால் கோபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோவை பிடிச்சு அங்கே மட்டன் வாங்குறதுக்காக போகிறாங்க ஈஸ்வரி. போகிற வழியில் இனியாவும் ஆகாஷும் பைக்கில் போகிறாங்க. அப்போ இனியா ஆகாஷை கட்டி பிடிச்சிட்டு போகிறத பார்த்த ஈஸ்வரி ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே ஆட்டோவை பின்னாடியே விட்டு இனியாவையும் ஆகாஷையும் குறுக்காட்டி பேசுகிறாங்க ஈஸ்வரி. ஏய் இனியா இறங்கடி கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அறையிறாங்க ஆகாஷ. உடனே ஆகாஷும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே பார்க்குறாரு ஈஸ்வரிய. இனியாவும் தான் உடனே கேட்குறாங்க ஈஸ்வரி நாக்கப்படுங்கிற மாதிரி ஆகாஷை பார்த்து, ஏய் தகுதி தராதரம் தெரியாத நாயே, உன் அம்மா என் வீட்டு வேலைக்காரி, நீ என் பேத்தியை கூட்டிட்டு ஊர் சுத்துறியா அப்படின்னு சொன்ன உடனே இனியாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பாட்டி இல்லை பாட்டி இல்லை பாட்டின்னு சொல்லிட்டே தயங்குறாங்க. உடனே கையும் களவுமா ரெண்டு பேத்தையுமே பிடிச்சிட்டு போய் பாக்யா முன்னாடி நிறுத்துறாங்க ஈஸ்வரி. உடனே அங்க இனியா மேலதான் எல்லா தப்பும், ஆகாஷ் மேல எந்த தப்புமே இல்லைன்னு இனியா வாயை திறந்து சொல்லாம நிக்கிறத பார்த்த பாக்யா ஓங்கி இனியாவை அறையிறாங்க.